இந்த GoPro வந்து நான் அமேசானில் இருக்கிற ப்ரைஸோட கம்மியாக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி பிராண்ட் நியூ GoPro 12 Black. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களை ஆசி, இது உங்களை ஆசியூஸ். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம சேனல் காட்டி புதுசாக வந்து GoPro வாங்கியிருக்கோம். அதுவும் GoPro Hero 12 Black வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது கூடவே கொஞ்சம் மோட்டோ லாக் பண்ணுறதுக்கு அக்சசரிஸும் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த GoPro வந்து நான் அமேசானில் இருக்கிற ப்ரைஸோட கம்மியாக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ அமேசானில் ஒரு 43,000 போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த GoPro வாங்கினது வந்து 36,000 வாங்கினேன். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் கம்மியாச்சு. அது எப்படி நான் அவ்வளோ கம்மியாக வாங்கினேன், அது எந்த வெப்சைட்டில் வாங்குறேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிராண்ட் நியூ GoPro 12 Black. ஃப்ரண்ட்டில் GoPro 12 Blackனு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 27MP ஃபோட்டோ, அப்புறம் 4K to 120 FPS, 2.7 240 FPS எடுக்கலான்னு போட்டிருக்காங்க. 33 அடி வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப், அதாவது 10 மீட்டர். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, 8x ஸ்லோமோ இருக்குது, ஹைப்பர் வியூ இருக்குது, லைவ் ஸ்ட்ரீமிங் 1080 பண்ணலாம். சூப்பர் ஃபோட்டோ ப்ளஸ் ரா ஃபோட்டோஸ், HDR ஃபோட்டோ. இந்த GoPro 12 வந்து HDR கொடுத்துருக்காங்க. அதனால ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 பிட்கான கலர் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் ஸ்மூத் வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து கேமரா, என்டியூரா, பேட்டரி, அப்புறம் அந்த ஸ்க்ரூ, அதுக்கான தேவையான அக்சசரிஸ், கேபிள்லாம் இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து இது அதே தான் போட்டிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப். அது இல்லாமல் க்ளவுடில் வந்து ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆயிருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு டப்பா இருக்குது. இந்த டைம் வந்து கேரிங் கேஸை வந்து கட் பண்ணிட்டானுங்க. இதை ஓப்பன் பண்ணால் யுவர் கேமரா மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட்னு சொல்லிட்டு அந்த குயிக் அந்த ஆப்போட பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் டு GoPro ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான மேனுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா எடுத்து ஓரமாக வச்சிடும். ஒரு டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி கொடுத்துருக்கானுங்க. இது வந்து என்டியூரா பேட்ரி, அதனால் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். GoProக்காண்டி ஒரு மவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. நம்ம காரில் எதுலையாச்சும் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மவுண்ட்டு, ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. பாக்ஸில் பெருசாக இல்லை, கேரிங் கேஸ் கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல. கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே தெரியுதுங்க. நான் கொஞ்சம் வெயிட் இருக்காதுன்னு நினச்சேன். வெயிட் நல்லாவே தெரியுது. இதுதான் கேமரா. இப்போதைக்கு சார்ஜ் இருக்காது, சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். மோட்டோ லாக் பண்ணுறதுக்கு அந்த கேஸ் வாங்கியிருக்கோம், மவுண்ட்டு. இதை பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அந்த மவுண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் அந்த ND ஃபில்டர் மாட்டுறதுக்கான ஒரு இது ப்ரொவிஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஹார்ட் ஷூ மாட்டுறதுக்காண்டி இருக்குது. இங்கே அன்லாக் பண்ணோன்னா இந்த போர்ஷன் ஓப்பன் ஆகும். நம்ம கேமரா உள்ளே வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். சைடு ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் லென்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் ஒரு 128 GBக்கான ஒரு மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக போடுற மெமரி கார்டு இது வந்து யூஸ் பண்ண முடியாதான், அதனால் தனியாக ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டே 1000 பக்கம் வந்துச்சு. அடாப்டர். இந்த அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3.5mm ஜாக்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த அடாப்டரு. இதுலேயும் யூஸ்வலான பேப்பர்ஸ், அப்புறம் இந்த அடாப்டர் வச்சுருக்காங்க. லென்ஸு, ஸ்க்ரீனு, பேக்கில் பெரிய ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவர் மோடு அந்த பட்டன் இருக்குது. இது வந்து வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கான ஏரியாவாக, இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பட்டன் மேலே இருக்குது, மைக் இங்கே இருக்குது. இது வந்து பேட்டரி போட ஸ்லாட்டு, மெமரி கார்டு போட ஸ்லாட்டு. இது வந்து கீழேருந்து தான் ஓப்பன் பண்ணாங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, மேபி புதுசுனால ரொம்ப டைட்டாக இருக்கும் என்னமோ. மெமரி கார்டை பேக் சைட் பார்த்த மாதிரி போடணும். பேட்டரியை GoPro ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி போடணும். போட்டாச்சு. இதுதான் சார்ஜிங் போர்ட், டைப் C போர்ட் இந்த இருக்குது. இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் போட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரெட் லைட் எரியுது. ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக GoPro சார்ஜ் ஏறி முடிஞ்சிச்சு. வாங்க ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். GoPro லாங்குவேஜ் கேட்குது. By using GoPro, I agreed to the terms of usage available at GoPro.com legal. Turn on to control your camera using your வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ண சொல்லுது. உங்களுக்கு வேணால் ஆன் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணிக்கிறேன்.
வாய்ஸ் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இஸ் செட் டு இங்கிலீஷ் யூஎஸ் கன்ஃபார்ம். மொபைலில் வந்து இந்த குயிக்குங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது. நான் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் இந்த செட்டப் வரேன். 1 hour later. ஒரு வழியாக செட்டப் பண்ணி அப்டேட்டும் பண்ணிட்டேன். என் பழைய ஃபோனில் அப்டேட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் புது ஃபோனில் அப்டேட் பண்ணி பார்த்தேன். இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு இந்த கேமரா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது. இதை வந்து நான் டீட்டெயில் ரிவ்யூவில் உங்களுக்கு போடுறேன் ஃபுல்லாக இது பார்த்துட்டு. இப்போ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனில் எதெல்லாம் கவர் பண்ணுவோமோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கோப்ரோவோட அன்பாக்சிங் அப்புறம் செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்குமே இது ஃபஸ்ட்டு கோப்ரோனால நிறைய விஷயங்கள் எனக்குமே தெரில. இன்னும் போக போக தான் கற்றுக்கணும். கற்றுக்கிற தலைவர் 5.3 வந்து HDR எடுக்கலாம். HDR எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் 6.0 கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டெபிலிட்டி பற்றி கவலைப்படவே வேண்டாம். வேறு இது வந்து புதுசாக என்னென்னா வெர்டிக்கல் மோடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ 11 கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அதில் வெர்டிக்கல் மோடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்படியே மவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேமரா டில்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஜிபிஎஸை கட் பண்ணிட்டாங்க. ஜிபிஎஸ் வந்து 11ல் கோப்ரோவில் வந்து ஜிபிஎஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஜிபிஎஸை கட் பண்ணிட்டானுங்க. இதில் ஜிபிஎஸ் கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹெட்ஃபோனை கூட மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோனை வந்து மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபாரின் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு மோட்டோ விளாகிங் எப்படி இருக்குது, ரெகுலர் விளாகிங் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயில் ரிவ்யூவில் நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த கோப்ரோ வந்து நான் ஒரு 7,000 rupees டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். அது எப்படி வாங்கியிருந்தேன்னா டிசைன் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க வந்து ஜென்யூன் வெப்சைட் தான், இ-காமர்ஸ் வெப்சைட். அவங்ககிட்ட இந்த கேமரா, அதுக்கப்புறமா லைட்டிங்கு, மைக்கு, கோப்ரோ, டிஜிஐ, ட்ரோன்ஸு, இந்த மாதிரி யூடியூப், அதுக்கப்புறம் கிரியேட்டர்ஸ்க்கான தேவைப்பட்ட எல்லா அக்சசரிஸுமே அங்கே இருக்குது. அவங்ககிட்ட இருந்து நான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அமேசானோடவே அந்த வெப்சைட்டில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். வேணுங்கிறவங்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கோப்ரோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறீங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் ஆசி. பை.